ஆக்சுவலா நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா Upcott Masuja EV Motors Super XL 2100. ஓகே பெரிய சீட் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நமக்கு லெக் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த வெர்ஷன் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸா இருக்கும். சேஃப்டி அவங்க போலாம், சேஃப்டி அவங்க வரலாம். வெர்ஷன் 1ல பாத்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம சொல்லிருந்தோம். ஆனா இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரேஞ்ச் வந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். 180 அப்போ இருந்ததை விட இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். ஒன்ஸ் அவங்க எங்கேயாவது அவுட்டிங் எங்கேயாவது போகணும்னு நினைச்சாங்கன்னா கூட அவங்க ஃபேமிலி அழகா இதில் உட்கார வச்சு அவங்க கூப்பிட்டு போகலாம். ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியான ஒரு வெஹிக்கிளா உங்களுக்கு இருக்கும். 1500 பத்தி பார்க்க போறோம். இதோட லோட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 300 kg வரைக்கும் நீங்க லோட் எடுத்துட்டு போகலாம். ஸ்ட்ராங்கான ஹேண்டில் பார் உங்களுக்கு இருக்கும். இந்த வெஹிக்கிள்ல கூட நம்ம வந்து அடுத்து ஒரு அப்கிரேடர் மாடல் நம்ம கொண்டு வரோம். ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளா நம்ம மாத்த போறோம். ஓகே, இப்போ வந்து இருக்கிறது வந்து நான் ரெஜிஸ்டர்ட். இந்த லோடர் வெஹிக்கிளோட பேர் பாத்தீங்கன்னா டைகர். நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்றது தெரியும். உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடை வேணும் நல்லா வைக்கலாம், ஒரு டிஃபன் கடை வேணும்னா வைக்கலாம். தாராளமா இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகும். இதை பார்த்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆடியோ சிஸ்டம் இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். உங்க வந்து நம்ம ஷோரூமை வந்து விசிட் பண்ணா மட்டும்தான் தெரியும் வெஹிக்கிள் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அன்ரூட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா அப்காட் EV வெஹிக்கிள் ஷோரூம் தான் கைஸ் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூ மாடல் வந்து EV வெஹிக்கிள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம பேக்கில் இருக்குது பாருங்கள், அதான் அந்த EV வெஹிக்கிள். ஸோ இதுக்காண்டி ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதுக்கான அப்கிரேடேஷன் என்ன வந்து பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக வந்து வீடியோவில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் யூசேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட EV வெஹிக்கிள் எல்லாமே டீட்டெயிலாக வந்து வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டாக சொல்லணும்னா கிண்டியில் தாங்க இந்த ஷோரூம் எக்ஸாக்டாக லொகேட்டாக இருக்குது. மேப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கோயம்பேட்லேயும் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். தெரியாத சப்ஸ்கிரைபர் நம்ம ஷோரூம் நேம், நம்ம ஷோரூம்ல என்னென்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குன்னு டீடைலா சொல்லுங்க. சோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்காட் மசுஜா EV மோட்டார்ஸ். சோ நம்ம பண்றது எல்லாமே EV வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா 3 வீலர் செக்மெண்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ 3 வீலர் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் பண்ணிட்டு இருக்கோம், லோட் வெஹிக்கிள் அண்ட் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்திருப்போம். அந்த வீடியோல வந்து நம்மளுடைய வெர்ஷன் 1 நம்ம காட்டியிருப்போம். இதுல வந்து நம்ம வெர்ஷன் 2 அண்ட் வேற என்ன அப்கிரேட்ஸ்லாம் நம்ம பண்ணிருக்கோம்ன்றதை தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில ஷோரூம் இருக்கு. இந்த ஷோரூம் பாத்தீங்கன்னா சென்னை கிண்டில இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு கோயம்பேடுல ஒன்னு இருக்கு. சோ இதை தாண்டி நமக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. மதுரையில, திருச்சியில, திண்டுக்கல், திருப்பூர், வேலூர், நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு பூராவே நம்மளுக்கு வந்து நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு. அந்த ஷோரூம்ஸ்ல நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுல இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அப்காட் கிண்டி ஷோரூம்ல இருந்து வெஹிக்கிள்ஸை பத்தி நம்ம இப்ப டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஒவ்வொண்ணா பார்க்கலாம். நம்ம வெஹிக்கிள் தாராளமா பார்க்கலாம். சோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா சூப்பர் XL 2100. ஓகே, சோ நம்ம முன்னாடி வந்து சூப்பர் XL 2100 னு சொல்லி ஒரு சின்ன வெர்ஷன் நம்ம ஒன்னு காட்டியிருப்போம். அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த பின்னாடி இருக்க சீட் சைஸும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மெயின் அப்பியரன்ஸ் ஆறதே வந்து இந்த சீட் சைஸ். சோ இதுல போட்டிருக்க சீட் வந்து நல்ல பெரிய சீட் நம்ம கொடுத்திருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இல்லையா, நல்ல குஷனா இருக்கும் உங்களுக்கு. இந்த குஷனி ஃபீல் சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல குஷனியா நல்ல சாஃப்ட்டா இருக்கும். ஓகே, பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெந்த். சீட்ல பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் உங்களுக்கு சீட் ஸ்பேஸ் இருக்கும். சோ நீங்க உட்கார்ந்தீங்கனாக்கா உங்களுக்கு சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸே இருக்கு. இந்த வெஹிக்கிள் அதாவது ஒல்லியா இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் கூட ஒல்லியா இருந்தா நம்ம ரெண்டு பேரே இதுல தாராளமா நீங்க உட்கார முடியும். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்க நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மெயினான கம்ஃபர்டபிலிட்டி. அதுக்கடுத்து இந்த ரூம் ஸ்பேஸும் நம்ம அதிகப்படுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நமக்கு லெக் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த வெர்ஷன் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாவே கொடுத்திருக்காங்க. டிரைவ் பண்றவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்கார முடியும். அண்ட் பின்னாடி நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு பேக் ரெஸ்ட் இருக்கு. சோ பேக் ரெஸ்டும் கூட வந்து நம்ம சௌரியமா உட்கார்ந்திருக்கிறதுக்காக ஒரு பேக் ரெஸ்டும் நம்ம கொடுத்திருக்கிறோம். அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு குஷனியா இருக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா, நல்ல ஒரு 3 பேர் உட்காரலாம் போல. மெலிசா இருக்காங்கன்னா 3 பேர் தாராளமா உட்காரலாம். கொஞ்சம் 2 பேர்ன்றவங்க தாராளமா, குட்டி பசங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமா பின்னாடி உட்கார வச்சு பாருங்க. நான் இப்போ ஒரு சைடு உட்கார்றேன் இல்லையா, நான் உட்கார்ந்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு இன்னும் ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு இங்க தாராளமா இடம் இருக்கு. ஒரு ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பராகவே சூட் ஆகும். மோட்டர் பைக்ல போறதை விட இதை வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸா இருக்கும். சேஃப்டி அவங்க போகலாம், சேஃப்டி அவங்க வரலாம் இல்லையா. இதுலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் அண்ட் பின்னாடியும் நான் சொன்ன மாதிரி தான்
பேக் ரெஸ்ட் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா சாலிடா நம்ம இந்த வெஹிக்கிள்ல கொடுத்துருக்கோம். முன்னாடி இருந்த வெஹிக்கிளை விட இது இன்னும் கொஞ்சம் நல்ல டியூரபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிளா இருக்கும். ஓகே. அண்ட் உங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இந்த வெஹிக்கிள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டரியோட அளவை விட இதுல போட்டிருக்க பேட்டரியோட அளவு ரொம்ப பெருசா போட்டிருக்கோம். ஓகே. அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி கொடுத்த வெர்ஷன் 1ல பாத்தீங்கன்னா இதோடைய டாப் ரேஞ்ச் பாத்தீங்கன்னாக்கா 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரேஞ்ச் வந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். 180 அப்பா. 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சாலிடா சிட்டில இருந்தாலும் சரி, சிட்டி அவுட்ஸ்கட்ஸ்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூப்பராகவே சூட் ஆகும் இல்லையா? அவங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரையாவது கொண்டு போய் அவங்க ஒரு பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணுமோ இல்லை அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர்றதோ, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதே மாதிரி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை ஹையர் கிளாஸ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு வெளில போயிட்டு வரணும், ஷாப்பிங் சென்டர் போகணும், இல்லை ஒரு கடை தெருக்கு போகணும், இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும்னாக்கா இதுக்காக அவங்க கார் டிரைவ் பண்றதும் கஷ்டம். பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய வரும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய விதத்துல நிறைய உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து தாராளமா சூட் ஆகும் நினைக்கிறேன். அப்படி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஷோரூம் போய் நீங்க விசிட் பண்ணுங்க. நீங்க ஷோரூம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் டிரைவ் வண்டி அவங்க ரெடியா இருக்கும். நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி உங்களுக்கு வண்டியோட கம்ஃபர்டபிலிட்டியை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தாராளமா இந்த வண்டியை நீங்க வாங்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி நீங்க வெஹிக்கிள் 200 பார்த்திருப்பீங்க, ஒரு லோட் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அது கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா நம்ம மாத்திருக்கோம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் விட இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். கொஞ்சம் நம்மளுடைய பர்ச்சேசிங் இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. வீக்லி ஒன்ஸ் அவங்க எங்கேயாவது அவுட்டிங் எங்கேயாவது போகணும்னு நினைச்சாங்கன்னா கூட அவங்க ஃபேமிலி அழகா இதுல உட்கார வச்சு அவங்க கூப்பிட்டு போகலாம். சரிங்களா? ஒரு ஈஸியா ரைடு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஒரு ரொம்ப தூரத்துல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஒரு மாலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து அவங்க தாராளமாவே சூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியான ஒரு வெஹிக்கிள் அவங்களுக்கு இருக்கும். இது தாண்டி இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு வெஹிக்கிளை பார்க்க போறோம், 1500. அதை பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் என்ன வெஹிக்கிள் நான் பார்க்க போறோம்? ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் எக்ஸல் 1500 பத்தி பார்க்க போறோம். இந்த வெஹிக்கிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு வெஹிக்கிள். ஸோ இதை பத்தி நீங்க ப்ரீவியஸ் வீடியோலயே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். இதோட லோட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 300 kg வரைக்கும் நீங்க லோடு எடுத்துட்டு போலாம். இதோட ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 130 ல இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க தாராளமா இதில் எடுத்துட்டு போகலாம். இதோட சீட்டிங் ஸ்பேஸ், இதோட பேக்ல நீங்க சாஞ்சி உட்காந்துட்டு போகலாம். ஸ்ட்ராங்கான ஹேண்டில் பார் உங்களுக்கு இருக்கும், நல்ல லென்த்தியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ஹேண்டில் பார் இருக்கிறதுனால உங்களால ஈஸியா உங்களால திருப்ப முடியும். லக்கேஜ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களால ஈஸியா திருப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லோடு பர்பஸ் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினாலே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிள்ல கூட நம்ம வந்து அடுத்து ஒரு அப்கிரேடர் மாடல் நம்ம கொண்டு வர போறோம். ஸோ அது என்ன அப்கிரேட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளா இருக்கிறது வந்து ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளா நம்ம மாத்த போறோம். ஓகே. இப்போ வந்து இருக்கிறது வந்து நான் ரெஜிஸ்டர்ட், இப்போ இருக்கிறது வந்து நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை வந்து இன்னும் கமிங் டேஸ்லயே இல்ல கமிங் மந்த்ஸ்லயே வந்து நம்ம ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளா மாத்த போறோம். ஸோ இந்த வண்டி பத்தி யாருக்காவது ஏதாவது டீடைல்ஸ் வேணும் இல்ல அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இந்த வண்டியோட எப்போ வரப்போகுது, என்ன பண்ண போகுது, ப்ரீ புக்கிங் ஏதாவது இருக்கிற என்ன ரேட்டு என்ன டீடைல்ஸ்ல வந்து எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன நான் பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன லோடர் வெஹிக்கிள் நம்ம பார்த்துருப்போம். இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸான லோடர். இந்த லோடர் வெஹிக்கிளோட பேர் பாத்தீங்கன்னா டைகர். ஓகே, டைகர். எஸ், டைகர். ஸோ டைகர்ன்ற இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய லோட் ஸ்பேஸ் இதுல இருக்கும். 6 அடி உங்களுக்கு நீளம் இருக்கும் அண்ட் 4 அடி உங்களுக்கு அகலம் இருக்கும். புரியுதுங்களா? பொருள் ஏதாவது வச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்கா, பெரிய லக்கேஜ், பெரிய பொருள், ஒரு பீரோ எடுத்துட்டு போனோம், இல்ல பெரிய பாக்ஸஸ் நான் வச்சு எடுத்துட்டு போனோம், தாராளமா இந்த வெஹிக்கிளை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்றது தெரியும். ஒரு சின்ன கடையை நீங்க இதுல வைக்கலாம். ஒரு ஐஸ்கிரீம் கடை வேணும் நல்லா வைக்கலாம், ஒரு டிஃபன் கடை வேணும்னா வைக்கலாம், ஒரு பிரியாணி கடை, ஒரு ஆள் அதுலயே உட்காந்து பிரியாணி ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் பிரியாணி எல்லாம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய லோட் கெபாசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 kg வரைக்கும் இதுல உங்களுக்கு லோட் கெபாசிட்டி. ஸோ 500 kg வரைக்கும் உங்களுக்கு லோட் கெபாசிட்டி. அண்ட் இதுலயும் நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் டயர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பிரேக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நம்ம அப்படியே வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்ல போய் பார்க்கலாம், ஃப்ரண்ட்ல என்ன மாதிரி வியூ இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு கேபின் வியூ. ஸோ சீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சீட்டிங் இருக்கு. ஸோ 2 பேருன்றது தாராளமாக இதில் உட்காந்து நீங்கள் போகலாம். ஸோ இப்போ நான் உட்காந்துருக்கேன். ஸோ உட்காந்துலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய லெக் ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ உட்காந்து ஓட்டுறவங்க கூட நல்லா ஃப்ரீயாகவே ஓட்டுவோம். ஒரு பக்கம் அவங்க அழகாக ஃப்ரீ ஹேண்டில் பார் கூட உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இடிக்காத அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு ஹெட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 feet இருந்தால் கூட அவங்களுக்கு கூட ப்ராப்பராக கரெக்டாக 6 feet இருந்தால் கூட நல்லா தாராளமாக ஃப்ரீயாகவே அவங்களால உட்கார முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடியோ ஜாக் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். பார்த்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆடியோ சிஸ்டம் இருக்கு.
ஸ்பீக்கர்ஸ் இருக்கு உங்களுக்கு. Okay. இங்க ஒரு ஸ்பீக்கர் அண்ட் இங்க ஒரு ஸ்பீக்கர் நம்ம ஓகே, கொடுத்துருக்கோம். டபுள் ஸ்பீக்கர் வந்துரும். டபுள் ஸ்பீக்கர் இருக்கறனால உங்களுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு பாட்டு கேட்டு போகணும்னா நீங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றீங்க, யூஎஸ்பில எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க போகலாம். ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சைடு நீங்க பாருங்க எவ்வளவு ஸ்லீக்கா ஒரு லுக் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ல இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய கேட்டகரிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரிஸ் பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு என்ன கேட்டகரிஸ் பிடிச்சிருக்கோம்? உங்களுக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் பிடிச்சிருக்கலாம், லோடு வெஹிக்கிள் பிடிச்சிருக்கலாம், இல்ல நம்ம பெரிய லோடு வெஹிக்கிள் நம்ம டைகர் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஷோரூமுக்கு போய் நீங்க விசிட் பண்ணுங்க. ஸோ விசிட் பண்ணீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வண்டி எப்பவுமே அங்க ஒன்று இருக்கும். அது ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் நம்ம வண்டியோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கா இல்லையா, அவங்க பிசினஸ்க்கு அது கன்வீனியன்ட்டா இருக்கு இல்லையா அப்படின்றது அவங்க வந்து நம்ம ஷோரூமை வந்து விசிட் பண்ணா மட்டும்தான் தெரியும். யாருக்கெல்லாம் இந்த வண்டியில விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தாராளமா வாங்க. நான் ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டேனே சொல்லலாம். தெரியாத சப்ஸ்கிரைபருக்கு திருப்பி லொகேஷன் சொல்லுங்க டீடைலா. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்தியாவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு ஐடி பார்க் இருக்கு. ஸோ அந்த சென்ட்ரல் ஸ்கொயர் ஐடி பார்க்ல இருந்து செகண்ட் பில்டிங், அதாவது சென்ட்ரல் ஸ்கொயர் 2, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. இன்னும் ஒரு டைரக்ஷன் சொல்லணும்னா பிஎஸ்என் கிண்டியில இருக்க ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் தள்ளி நம்மளுடைய ஷோரூம் இங்க இருக்கு. ஓகேண்ணா. வேற எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு? சென்னையில பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து நம்ம கோயம்பேடுல ஒரு பிரான்ச் இருக்கு. அது எந்த பக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருந்து நீங்க பூந்தமல்லி ஹைரோடு பிடிச்சி நீங்க சென்ட்ரல் போவீங்க இல்லையா, அப்போ கோயம்பேடு பிரிட்ஜ் ஏறி இறங்குவீங்க. ரோஹிணி தேட்டர் ஏறி பிரிட்ஜ் விட்டு இறங்குவீங்க இல்லையா, அந்த இறக்கத்திலேயே உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயே நம்மளுக்கு ஒரு ஷோரூம் வரும். ஓகே, அது ஒரு ஷோரூம் இருக்கு. அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு திண்டுக்கல், பொள்ளாச்சி, திருப்பூர், வேலூர், சேலம், திருச்சி, இந்த மாதிரி புதுக்கோட்டை, இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளுக்கு ஷோரூம்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கு எது பக்கமா நினைக்கிறாங்களோ அவங்க அங்கேயே தாராளமா போய் பார்க்கலாம். இல்லை என்னால் வர முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க தாராளமா கால் பண்ணி கூட எங்ககிட்ட விசாரிக்கலாம். ஓகேண்ணா. வீடியோவில் வந்து இன்டெப்த்தாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிச்சயமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட ஷோரூம் தேடி வருவாங்க. தேடி வந்தாங்கன்னா எப்படி போன வீடியோக்கு தி பெஸ்ட் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோலையும் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஸோ கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக டீட்டெயிலாக இந்த வெஹிக்கிள் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த கமர்ஷியல் யூசேஜ்க்காண்டிய ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்கிரேடேஷனாக புது இவி வெஹிக்கிள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்னால் தெரியும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்போ வந்து அந்த இவி வெஹிக்கிள் வருதுன்னு சொல்லிட்டு ப்ரீ புக்கிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிரியாணி கடை வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து எனக்கு இது விட எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா டைகர்னு ஒரு மாடல் இருக்குது, நீங்கள் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ப்ளே ஆகிட்டு இருக்கும். மறக்காமல் நோட் பண்ணி கால் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. உங்கள் நியர்பையில் எந்த அப்காட் ஷோரூம் நியர்பையில் இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன வீடியோக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் வந்து கீழே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் கைஸ்.